வணக்கம். நான் மகேஷ்ன்னு பேசுறேன். பாசிட்டிவ் ERP சாஃப்ட்வேர்லேருந்து. இந்த பாசிட்டிவ் ERP சாஃப்ட்வேர்ங்கிறது, இது வந்து ஆப்டிக்கல் ரீட்டெயில் பிசினஸ்க்காகவே டெவலப் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர். ஸோ ஒரு ஆப்டிக்கல் ரீட்டெயில் ஷாப் நடத்துறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் தேவையோ, அது எல்லாமே நாங்க இதுல டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்ப இதுதான் நம்மளோட சாஃப்ட்வேர். இதுல வந்து நம்ம யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து தான் உள்ள போ முடியும். இதுல வந்து இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்ல டிஃபரெண்ட் ரோல்ஸ் இருக்கு. ஒண்ணு ஓனருக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. மேனேஜருக்குன்னு ஒண்ணு, அக்கவுண்டன்ட்க்கு ஒண்ணு, சேல்ஸ் பீப்பிள்க்குன்னு ஒண்ணு அந்த மாரி. ஓனர் லெவல்ல எல்லாமே பண்ண முடியும். எல்லாமே பார்க்க முடியும். மேனேஜர் லெவலுக்கு அவருக்கு என்ன வொர்க் குடுக்குறோமோ, அது மட்டுமே அவரால பண்ண முடியும். சேல் பீப்பிள் அவங்களால பில் மட்டும் தான் போட முடியும். ஆர்டர் போட முடியும் அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லி செக்யூர்டு. ஓகே. இப்ப இதுல நம்ம வந்து லாகின் பண்றோம். இப்ப இதுல வந்து இதுதான் நம்மளோட மெயின் ஸ்கிரீன். இதுல வந்து நமக்கு எல்லா ஆப்ஷனும் வரும். இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது காமிக்குது. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது மெனு. இப்ப இதுல வந்து மாஸ்டர்ஸ்ன்னு இருக்கு. மாஸ்டர்ஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம கம்பெனிய பத்தின டீட்டெயில், நம்ம கடைய பத்தின டீட்டெயில்ஸ், நம்ம என்னென்ன ஐட்டம் கேட்டகரி நம்ம மெயின்டெயின் பண்றோம். இப்ப நம்ம ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கோம், லென்ஸ் வச்சிருக்கோம், ரீடிங் கிளாஸ் வச்சிருக்கோம், சன் கிளாஸ் வச்சிருக்கோம். ஸோ என்னென்ன கேட்டகரிங்கிறத நம்ம இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐட்டம் மாஸ்டர்ன்னு இருக்கு. இந்த ஐட்டம் மாஸ்டர்ல போனா நம்மளோட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பூரா இதுல இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 புது ஃப்ரேம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் அத நியூ ஐட்டம் ஆட் பண்றதுக்கு போயிட்டு இங்க போய் எனக்கு ஃப்ரேமு. நான் இப்போ வந்து ஃப்ரேம் ஆட் பண்றேன். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து ரேபான் ஃப்ரேமு. இதோட மாடல் வந்து ஆர்பி சம்திங். அப்புறம் வந்து இதோட டைப் என்ன? சுப்ரா. அப்புறம் சைஸ். இதெல்லாம் நீங்க மெயின்டெயின் பண்ணணும்னா பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த மெட்டீரியல், சைஸ், கலர்லாம் வேண்டாம் அப்படின்னா, அத மட்டுமே மெயின்டெயின் பண்ணலாம். ஓகேங்களா? அத நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மெட்டல் ஃப்ரேம். இது வந்து பிளாக் கலர். ஸோ அந்த மாரி நான் வேணுங்கிறத குடுத்துக்கலாம். குடுத்துட்டு இதோட எம்ஆர்பி என்ன? இப்ப இந்த ரேபான் ஃப்ரேம் வந்து ரூ. 5200. நான் வந்து நம்மளோட காஸ்ட் பிரைஸ் என்ன? ரூ. 2400 காஸ்ட் பிரைஸ். சேல்ஸ் பிரைஸ் என்ன? ரூ. 5200க்கு விக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சப்போஸ் இந்த பர்ட்டிகுலர் ஐட்டத்துக்கு நம்ம ஒரு 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறோம்னா, இங்க போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பில் போடுறப்ப உங்களுக்கு இந்த இந்த ஐட்டத்துக்கு டிஸ்கவுண்ட் வந்துரும். இது தேவையில்லைன்னா இது அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணோனே இப்ப இந்த ஐட்டம் சேவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளோட எல்லா ஐட்டமும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஒரு ஐட்டத்துக்கு என்னென்ன ஆ இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தேவைப்படுங்கிறத, இங்க வந்து நம்ம கேட்டகரி மாஸ்டர்ல இப்ப ஃப்ரேம்ன்னு இருக்கு. இந்த ஃப்ரேமுக்கு வந்து நான் இதெல்லாம் வேணும்னு போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கலர் வேண்டாம்னா, இது வேண்டாம். இத எடுத்து விட்டுறலாம். மெட்டீரியல் வேண்டாம்னா இத எடுத்துறலாம். சைஸ் வேணாம்னா இத எடுத்துறலாம். பிராண்ட், மாடல், டைப் மட்டும் போதும்னா, இது மட்டும் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். இப்ப நான் ஐட்டம் மாஸ்டர் போயிட்டு, ஒரு புது ஐட்டம் நான் ஃப்ரேம்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு என்ன கேட்கும் பாருங்க. பிராண்டு, மாடல், டைப் மட்டும் கேட்குது. பாக்கி ஐட்டம்ஸ் வேற. பாக்கி டீட்டெயில்ஸ் கேட்காது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, அத மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வெண்டர் மாஸ்டர்ங்கிறது வந்து நம்மளோட சப்ளையர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத போட்டுக்கிறது. அப்புறம் கஸ்டமர் மாஸ்டர்ங்கிறது உங்களோட கஸ்டமர் டீட்டெயில் பூரா இதுல இருக்கும். அப்புறம் வந்து பேமெண்ட் மோடுங்கிறது நான் என்னென்ன பேமெண்ட் மோடு வாங்குறேன். நான் கேஷ் வாங்குறேன், கிரெடிட் கார்டு வாங்குறேன், ஃபோன்பே வாங்குறேன், ஜிபே வாங்குறேன், பேடிஎம் வாங்குறேன்னா, அது நம்ம இப்ப இப்ப என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாஃப்ங்கிறது நம்ம கடையில யார் யார் ஸ்டாஃப் இருக்காங்க, சேல்ஸ் பீப்பிள் அவங்கிறத அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? யார் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காங்க? ஸோ அவங்களுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் மாரி குடுத்து இன்சென்டிவ்ஸ் குடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் மாஸ்டர்ஸ் பொறுத்தவரைக்கும். அடுத்தது இதுல பிஓஎஸ்க்கு நான் வந்துர்றேன். பிஓஎஸ்ங்கிற இடத்துல தான் நம்ம வந்து பில்லிங் போடப் போறோம், ஆர்டர் போடப் போறோம் எல்லாமே. இப்ப ஒரு கஸ்டமர் வராரு. அவருக்கு வந்து நான் என்ன பண்றேன்? நான் ஆர்டர் போடணும். அப்பன்னா நான் சேல்ஸ் ஆர்டருக்கு போறேன். சேல்ஸ் ஆர்டருக்கு போயிட்டு, அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பர் குடுக்குறேன் ஃபர்ஸ்ட். மொபைல் நம்பர் குடுத்துட்டு, இங்க நான் செர்ச் குடுத்தேன்னா, இந்த கஸ்டமர் ஏற்கனவே பல பேர்ல வாங்கியிருக்காரு. அவருக்கு வாங்கியிருக்காரு, அவர் பையனுக்கு வாங்கியிருக்காரு, அவர் ஒய்ஃப்க்கு வாங்கியிருக்காரு. எல்லாமே இதுல காமிச்சிரும். இதுல நான் ஹிஸ்டரின்னு போனேன்னா,
அவர் எப்பப்பலாம் எவ்வளோக்கு வாங்குனாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லா காமிச்சிரும். ஸோ இது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துரும். என்ன பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தது, என்ன ஐட்டம் குடுத்துருக்கோம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் குடுத்துருக்கோம், எவ்வளோ அட்வான்ஸ் குடுத்தாரு, எவ்வளோ பேலன்ஸ் குடுத்தாரு எல்லாமே இதுல வந்துரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஹிஸ்டரி பார்த்துக்கலாம். அடுத்தது இப்ப இந்த கஸ்டமர் இப்ப வந்து இன்னைக்கு புதுசா ஆர்டர் குடுக்குறாரு அப்படின்னா, நான் செலக்ட் குடுத்தேன்னா இந்த கஸ்டமர் வந்து சப்போஸ் நியூ கஸ்டமர்னா இங்க வந்து நீங்க பேர் குடுத்து, இங்க ஆட் கஸ்டமர்ன்னு குடுத்தீங்கன்னா, புது கஸ்டமரா ஆட் ஆயிடும். ஓகேவா? இப்ப இதே டயத்துல இங்க வாட்ஸ்அப் ஃபார் ரிவ்யூன்னு கிளிக் பண்ணா, அந்த கஸ்டமருக்கு ஒரு வாட்ஸ்அப் போகும். உங்களோட Google மேப் லொகேஷனோட இந்த என்னோட Googleல வந்து எனக்கு ரேட்டிங் குடுங்க, ரிவ்யூ குடுங்க அப்படிங்கிறது மாரி மெசேஜ் போகும். இப்ப நான் ப்ரொசீட் பண்றேன். இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு ஆர்டர்ல எத்தன கண்ணாடி வேணாலும் போடலாம். ஒரு கண்ணாடிய நாங்க கிட்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கிட்டு. இப்ப மகேஷ்குமார் வரார், அவருக்கு மட்டும் வாங்குறாருன்னா, இப்ப அவரு பேர செலக்ட் பண்ணேன்னா, அவருக்கு வந்துருச்சு. இப்ப அவரோட பிரிஸ்கிரிப்ஷன் இங்க நான் கிளிக் பண்ணேன்னா, அவரோட பழைய பிரிஸ்கிரிப்ஷன்ல இங்க ப்ரீவியஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ல காமிக்கும். இது நான் வேணும்னா செலக்ட் பண்ணிட்டு, இத நான் செலக்ட் பண்ணேன்னா, இதோட பவர் என்னங்கிறது காமிச்சிரும். இல்ல இப்ப புதுசா இன்னைக்கு ஐ டெஸ்ட் பண்றோம். இன்னைக்கு பவர் மாறி இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். மாத்திட்டு நான் என்ன பண்ணலாம்? இத இன்னைக்கு புது பிரிஸ்கிரிப்ஷனா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, இது பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் எஸ் குடுத்தோம்னா பிரிண்ட்க்கு வந்துரும். பிரிண்ட் வேணாம்னா கேன்சல். இப்ப நான் வந்து இங்க ஐட்டம் செலக்ட் பண்றேன். இப்ப இவர் வந்து என்ன ஃப்ரேம் வாங்கியிருக்காரு? சரி இப்ப ரேபான் ஃப்ரேம் வாங்கியிருக்காரு. ஓகே. அடுத்தது எஸ்எல்ஆர் லென்ஸ் வாங்குறாரு. இப்ப நான் இத செலக்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்க வந்து லென்ஸ் பேரு மாத்தணும்னா ப்ளூ கட் அ எது வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? ரேட்டும் நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். மாத்திட்டு இங்க வந்து டியூ டேட் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க வந்து டியூ டேட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவருக்கு வந்து 4ஆம் தேதியே வேணும்னா 4ஆம் தேதியே குடுக்குறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, அடுத்தது இங்க டோட்டல் அமௌண்ட் வந்துருது. ரூ. 8,800 வந்துருது. இப்ப நீங்க சப்போஸ் 10% டிஸ்கவுண்ட் குடுக்கணும்னா, இங்க 10% குடுக்கலாம். இல்ல அமௌண்ட்ல குடுக்கணும்னா குடுக்கலாம். இல்ல இந்த ரூ. 8,800 ஒரு கஸ்டமர் நெகோஷியேட் பண்ணி ரூ. 7,000க்கு குடுக்குறோம்னா, ரூ. 7,000ன்னு மாத்துனா, ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் இது எல்லாமே கால்குலேட் ஆயிடும். ஸோ, இப்ப ரூ. 7,000க்கு ஆர்டர் ஃபைனலைஸ் பண்றோம். அப்புறம் இதுல வந்து இவரு வந்து ரூ. 2,000 கேஷ் அட்வான்ஸ் குடுக்குறாரு. நான் வந்து கேஷ் போட்டுட்டேன். சப்போஸ் ரூ. 1,000 கார்ட்ல குடுக்குறாரு. கிரெடிட் கார்ட்ல. நான் எத்தன பேமெண்ட் மெத்தட்ல எப்படி வேணாலும் காம்பினேஷன்ல வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இப்ப யாரு ஆர்டர் எடுத்தா அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்றேன். பேலன்ஸ் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப உங்களோட மேனுவல் ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா, அத நம்ம என்டர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சேவ் குடுத்தோம்னா, நம்மளோட ஆர்டர் சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஆர்டர்ஸ் டேஷ்போர்ட் பெண்டிங் ஆர்டர் வந்துருச்சு. இப்ப இந்த மகேஷ் குமார்ங்கிறவரு ரூ. 7,000 ஆர்டர். அதோட ஆர்டர் நம்பர் இது. இதோட ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படிங்கிறது வந்தது. இந்த ஆர்டர் போட்ட உடனேயே கஸ்டமருக்கு டியர் மகேஷ் குமார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர். ஆர்டர் வேல்யூ இவ்ளோ, அட்வான்ஸ் இவ்ளோ, பேலன்ஸ் இவ்ளோ, இன்னைக்கு டியூ டேட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் போயிடும். ஓகே. இப்போ இப்போ வந்து கஸ்டமர் ஆர்டர் குடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நான் இது வந்து எஸ்எல்ஆர் கம்பெனிக்கு நான் வந்து ஜாப் ஆர்டர் குடுக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இங்க போயிட்டு கிரியேட் ஜாப் ஆர்டர் குடுத்துட்டு, இங்க வந்து இப்ப ஃப்ரேம் என்கிட்ட கடையிலேயே இருக்கு. லென்ஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். அது யார்ட்டருந்து இப்ப எஸ்எல்ஆர்லேருந்து பர்ச்சேஸ் பண்றேன். வித் ஃபிட்டிங் குடுக்குறேன் அவங்களுக்கு. ஏதாவது ஃபிட்டிங் ரிமார்க் குடுக்கணும்னா நம்ம குடுக்கலாம். இப்ப தின் ஃபிட்டிங் வேணும். ஒரு 1 இன்ச் ஹைட் வேணும். இந்த மாரி நீங்க என்ன வேணுமோ ரிமார்க்ஸ் குடுத்து, இத சேவ் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கும் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் உங்களுக்கு குடுத்துரும். ஓகேவா? அந்த ஜாப் ஆர்டர நீங்க கவர்ல வச்சு எஸ்எல்ஆருக்கோ, எந்த வெண்டருக்கோ, எந்த சப்ளையருக்கோ அனுப்பிக்கலாம். ஓகே. இப்ப இதோட ஆர்டர் வந்து ஜாப் ஆர்டர் கிரியேட்டடு இன் ப்ராகிரஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ அது ரெடி ஆயி வந்ததுக்கப்புறம், இங்க வந்து நான் ரிசீவ் ஜாப் ஆர்டர் போயிட்டு, இங்க வந்து ஒண்ணும் இல்ல. இப்ப எஸ்எல்ஆர்லேருந்து எனக்கு ஒரு டிசி இல்ல இன்வாய்ஸ் நம்பர் வரும். அந்த நம்பர் குடுத்துட்டு, நான் அதோட குவாலிட்டி செக் இது கரெக்ட்டா இருக்கா? குவாலிட்டி எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? பவர்லாம் கரெக்ட்டா இருக்கா? பார்த்துட்டு இத நான் குவாலிட்டி ஓகே ஆயிடுச்சுன்னு குடுத்துட்டு, இத நான் சேவ் பண்ணேன்னா போதும். இதே டயத்துல கஸ்டமருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போயிடும். உங்களுக்கு நீங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இங்க மாரி.
மகேஷ் குமார், யுவர் ஆர்டர் நம்பர் ஸோ அண்ட் ஸோ இஸ் ரெடி டு கலெக்ட். ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போயிடும். ஸோ இங்கே ஃபார் டெலிவரி. இப்போ இந்த கஸ்டமர் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு போயிட்டு நீங்க இப்ப இன்வாய்ஸ் ரிசிப்ட்ஸ் போனீங்கன்னா, இங்க இந்த ஆர்டரோட டீட்டெயில் காமிக்கும். இப்ப இங்க வந்து இவருக்கு வந்து இன்னும் ரூ. 4000 பேலன்ஸ் இருக்கு. இந்த ரூ. 4000 பேலன்ஸ் வாங்குனா தான் இங்க வந்து இத நான் டெலிவர்டுன்னு மார்க் பண்ண முடியும். ஸோ அப்ப நான் இங்க கிளிக் பண்ணேன்னா, இதுவே ரூ. 4000 ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இந்த ரூ. 4000 எதுல குடுத்தாரு? அவரு ஜிபே பண்ணாரு அப்படின்னா, ஜிபே போட்டுட்டு, இத நான் ஆட் குடுத்துட்டு, இங்கே இப்ப அந்த அதே டயத்துல கஸ்டமருக்கு டெலிவரி குடுத்தாச்சு. டெலிவர்ட் குடுத்துட்டு, நான் சேவ் பண்ணிட்டேன்னா, இதோட இன்வாய்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ உங்களுக்கு பில் பிரிண்ட் அவுட் வந்துரும். நீங்க பிரிண்ட் அவுட் வேணும்னா குடுத்துக்கலாம். ஓகேவா? அதே டயத்துல கஸ்டமருக்கு இப்பயும் ஒரு மெசேஜ் போயிரும். டியர் மகேஷ்குமார், நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். எங்க கடை லொகேஷன அனுப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதாங்க. இதுதான் ஒரு அ ஆர்டர் போட்டு, அத ஜாப் ஆர்டர் குடுத்து வாங்கி டெலிவரி பண்றது. இதுக்கு அடுத்தது இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க. வந்துட்டு அவங்க டைரக்ட்டா ஒரு சன்கிளாஸ் வாங்குறாங்க. இல்ல கான்டாக்ட் லென்ஸ் வாங்குறாங்க. சொல்யூஷன் வாங்குறாங்க. ரெடியா. ஸோ அப்ப அவங்க அங்கேயும் வந்து நம்ம கஸ்டமரோட பேர் குடுத்துட்டு, மொபைல் நம்பர குடுத்துட்டு சர்ச் குடுத்தாலே போதும். டீட்டெயில்ஸ் வந்துரும். இப்ப அந்த கஸ்டமர செலக்ட் பண்ணிட்டு, நான் வந்து ப்ரொசீட் குடுத்து, இப்ப சன்கிளாஸ்ல அவர் என்ன ஐட்டம் வாங்குறாரோ, நான் அந்த ஐட்டத்த செலக்ட் பண்ணிட்டு, ப்ரொசீட் குடுத்துட்டு, இங்கேயும் அதே மாரி தான் டிஸ்கவுண்ட் நான் வேணும்னா குடுத்துக்கலாம். இப்ப இது ரூ. 1800 குடுக்குறேன்னா, ரூ. 1800 போட்டுட்டு, இவங்க வந்து ரூ. 1800 ஃபுல்லா என்ன கார்ட்ல குடுத்துட்டாங்க. போட்டுட்டு, எந்த ஸ்டாக் ஆர்டர் போட்டாங்களோ, அத போட்டு நான் சேவ் பண்ணிடுவேன். சேவ் பண்ணிட்டா எனக்கு இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆகி வெளில வந்துரும். தேங்க்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜும் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? இதுதாங்க. சேல்ஸ் பொறுத்தவரைக்கும் இதுதான். ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கஸ்டமர் வராரு திடீர்னு. அவர் எப்பப்ப என்னென்ன ஆர்டர் குடுத்தாருன்னு மொபைல் நம்பர் இங்க தட்டுனீங்கனாலே, அது அந்த கஸ்டமர் மட்டும் இங்க காமிக்கும். ஓகேவா? இல்ல பேர் வச்சு பண்ணணுமா? பேர் குடுத்தா பேர சர்ச் பண்ணா அது மட்டுமே காமிக்கும். எல்லா கஸ்டமர் வேணும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ஆர்டர் வியூ பண்ணணும்னா, வியூ ஆர்டர் குடுத்தா இதோட ஃபுல் டீட்டெயில் காமிச்சிரும். என்ன பிரிஸ்கிரிப்ஷனுக்கு, என்னென்ன ஃப்ரேமு, என்ன லென்ஸ் குடுத்துருக்கோம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் குடுத்துருக்கோம், எந்தெந்த மெத்தட்ல பேமெண்ட் வந்திருக்கு இதுக்கு, எல்லா டீட்டெயிலும் வந்துரும். ஓகே, ஓகே. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் சேல்ஸ் பொறுத்தவரைக்கும். இதே மாரி நீங்க இப்ப ஆர்டர் போடுறப்ப, கஸ்டமருக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவ, அவங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போகும். நீங்க வந்து எங்க கடையில வந்து உங்க கண்ணாடி எடுத்துட்டு வந்து ஃப்ரீயா சர்வீஸ் வாங்கிக்கோங்க. சர்வீஸ் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போகும். இப்ப கஸ்டமர் வந்து கண்ணாடி வாங்கி 1 வருஷம் ஆச்சுன்னா, அவருக்கு ஒரு ரிமைண்டர் போகும். உங்க ஐ டெஸ்ட் வந்து நீங்க திருப்பி ரிவ்யூ பண்ணணும். வந்து ஐ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மெசேஜஸ் போய்க்கும். ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். என்னென்ன ரிப்போர்ட்? இப்ப இன்னைக்கு வந்து கேஷ் எவ்வளோ வந்திருக்கு? கார்ட் எவ்வளோ வந்திருக்கு? ஜிபே எவ்வளோ வந்திருக்கு? அதுலயும் அட்வான்ஸ்ல எவ்வளோ வந்திருக்கு? டெலிவரில எவ்வளோ வந்திருக்கு? டைரக்ட்ல எவ்வளோ வந்திருக்கு? இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதுல பார்த்துக்கலாம். அதே மாரி இன்னும் கஸ்டமர் பேர் கூட டீட்டெயிலோட பார்க்கணும்னா, இதுல நீங்க எந்த கஸ்டமர் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லா டீட்டெயில்டா வரும். அப்புறம் இது சேல்ஸ் ரிப்போர்ட். அதே மாரி ஜிஎஸ்டி ரிப்போர்ட். அதே மாரி சேல்ஸ் ஆர்டர் ரிப்போர்ட். சேல்ஸ் ஆர்டர்ல எதெல்லாம் பெண்டிங் மட்டும் வேணுமோ, அத மட்டும் நான் பார்த்துக்கலாம். ஸோ, அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டாக் ரிப்போர்ட். எந்தெந்த ஐட்டம் என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறதும் நாம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்ப ஃப்ரேம்ல எனக்கு இவ்வளோ ஃப்ரேம் இருக்கு. ஓகேவா? இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம் என்னன்னைக்கு வந்திருக்கு, போயிருக்குன்னா, அதோட டீட்டெயில்ஸும் லெட்ஜர் மாரி பார்த்துக்கலாம். அப்புறம் ஐட்டம் வைஸ் சேல்ஸ். எந்த ஐட்டம் நம்மகிட்ட ஜாஸ்தி மூவ் ஆகுது, எது கம்மியா போகுது, அந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஐட்டம் வைஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்டாஃப் வைஸ் எந்தெந்த ஸ்டாஃப் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்க பார்த்துக்கலாம். எந்தெந்த ஸ்டாஃப் மகேஷ்ங்கிறவர் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காரு, எவ்வளோ டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காரு, எவ்வளோ ஆர்டர் வேல்யூ, அட்வான்ஸ் எவ்வளோ, பேலன்ஸ் எவ்வளோ, டைரக்ட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காரு. இது மாரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும்.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதே சாஃப்ட்வேர்ல அக்கவுண்ட்ஸும் இருக்கு. நீங்க இப்ப டெய்லி பண்ற செலவு இதெல்லாம் இதுல மெயின்டெயின் பண்ணலாம். இப்ப இன்னைக்கு ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா, இங்க போய் நான் ஆட் வவுச்சர் குடுத்துட்டு, நான் வந்து இப்ப ஒரு செலவு எக்ஸ்பென்ஸ் ஏத்துறேன். இப்ப இது வந்து நான் வந்து ஒரு டீ எக்ஸ்பென்ஸ் ஒரு ரூ. 100 பண்றேன். இத வந்து கேஷ் குடுக்குறேன் ரூ. 100 போட்டுட்டு இது வந்து ஸ்டாஃப்க்கு வந்து டீ எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத நான் எழுதிக்கலாம். எழுதிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வவுச்சர் சேவ் ஆயிடும். இப்ப நான் டெய்லி ரிப்போர்ட் எடுக்கும்போது, இப்ப இன்னைக்கு ரிப்போர்ட் எடுத்தேன்னா, இன்னைக்கு கேஷ் கலெக்ஷன் எவ்வளோ? ரூ. 2000 ரூ. 2000ல நான் இந்த செலவுலாம் பண்ணியிருக்கேன். செலவு போக எனக்கு ரூ. 1900 கேஷ் பாக்கி இருக்கணும் கல்லால அப்படிங்கிறது டீட்டெயில்ஸும் வரும். ஸோ இதுதான் நம்ம சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இத யூஸ் பண்ணா உங்களுக்கு பிசினஸும் பெருகும். அதே மாதிரி உங்களோட இது ஆப்டிக்கல் பொறுத்தவரைக்கும் வெறும் வியாபாரம் கிடையாது. இது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்ப கஸ்டமர வந்து நம்ம ஃபாலோ பண்ணி, அவங்களுக்கு கரெக்ட் டயத்துல மெசேஜ் அனுப்பி, அவங்களுக்கு ரிமைண்டர் குடுத்து, ஓகே நம்ம இருக்கோங்கிறத அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா, அவங்க நம்மகிட்ட வருவாங்க. வேற எந்த கார்ப்பரேட்டுக்கும் இதுக்கும் ஆ அது ஃப்ரீ, இது ஃப்ரீன்னு போமாட்டாங்க. ஏன்னா இதுல சர்வீஸ் தான் முக்கியம். அந்த சர்வீஸ் குடுக்குறதுக்கு, நீங்க உங்க கஸ்டமருக்கு பக்காவா சர்வீஸ் குடுத்து அவங்கள ரீட்டெயின் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, அது அத்தனையும் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு. உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணுமா? சொல்லுங்க. இன்னைக்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லா ட்ரெய்னிங் ஆன்லைன்லயே ட்ரெய்னிங் குடுத்துருவோம். இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருவோம். நீங்க ஏதாவது பழைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க, இல்ல உங்களோட டேட்டாலாம் ஏதாவது எக்ஸெல்ல யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, அத இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள நாங்க இம்போர்ட் பண்ணியும் குடுத்துருவோம். ஓகேவா? ஓகே. எல்லாருக்கும் நன்றி. இந்த சாஃப்ட்வேர் தேவையா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. தேங்க் யூ.